ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காக தான் வெற்றி செய்தியோடு இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்தேன். எத்தனை முறை வந்து உனக்கு எத்தனையோ விஷயங்களை எடுத்து சொல்லி ஆறுதல் சொன்னாலும் மறுபடியும் மறுபடியும் என் வாழ்க்கை மாறலையே, எனக்கு நல்லது நடக்கலையே நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு வராகி தாயே போற்றின்னு என் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சின்னா எல்லா நன்மைகளும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ நினைக்கிற அளவுக்கோ பயப்படுற அளவுக்கோ உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்க நான் விடமாட்டேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்ததை உன் விருப்பம் போலவே நடத்தி கொடுக்கணுன்றதுக்காக தானே இந்த வராகி அம்மா உன் வீட்டு வாசலில் வந்து நின்று நான் சொல்கிறத கேட்க சொல்லி உன்னை கட்டாயப்படுத்துகிறேன். என் துணையோட உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. நீயாகவே வீணாக கற்பனை செஞ்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோடு இரு. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கேன், சோதனைகளை கொடுத்துருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சோதனைகளை கொடுத்த நானே உன்னை சாதனை படைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான அபார சக்தியையும் கொடுத்துருக்கேன். இந்த சக்தியையும் திறமையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம இந்த வேதனையை எப்படி போக்குறதுன்னு யோசி. பிரச்சனைகளை பற்றி யோசிக்காம அதற்கான தீர்வுகளை யோசி. வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமே நிறைவாக அமைஞ்சிடாது. சில குறைகள் இருக்க தான் செய்யும். உன் வாழ்க்கையில் எது குறைவாக இருக்கோ, எது சரியாக அமையலையோ அதை பற்றி யோசிக்கிறத நிறுத்திட்டு உன் வாழ்க்கையில் அமைஞ்ச உனக்கு நடந்த நிறைவான நல்ல விஷயங்களை நினச்சி பாரு. வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காம தடைகளை உடைப்பதற்கான வழிகளை பற்றி யோசி. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும்படியும் உன் மனசுக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்வேன். இனிமேதான் பல அற்புதமான நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகுது என் செல்லமே. உன்னுடைய தேவை சிறிதாக இருந்தாலும் உனக்கு என்ன வேணும்னு நீ நினச்சாலும் எப்போ வேணும்னாலும் என்கிட்ட வந்து சொல்லு. இந்த வராகி அம்மா இந்த பூமியில் இருப்பதே உன் தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கறதுக்காகவும் நீ ஆசைப்பட்டதை உன்னிடம் வந்து சேர்ப்பதற்காகவும் தான். அதை புரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயங்களையும் பெருசாக நினச்சி நீ கவலைப்படாத. நீ கேட்டது சிறிதாக இருந்தாலும் நான் உனக்கு கொடுக்க போகிறது பெரிதாக அற்புதமானதாக அலாதியானதாகத்தான் இருக்கும். எந்த பயமும் உனக்கு வேணாம். மனசை தைரியமாக வச்சுக்கோ. இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்துவேன். இனிமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்புகள் வந்து சேரும். உன் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட துணிந்து செயல்படு. நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் நீ நினச்சதை நடத்தி கொடுப்பதற்குமாகத்தான் இந்த வராகி அம்மா இப்போது உன் வீட்டு வாசலில் வந்து உனக்காக நின்றுக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. நீ என்கிட்ட கேட்டு எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக்கிட்டு இருக்க விஷயம் உனக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்ச பிறகும் கூட அதை உனக்கு நடத்தி கொடுக்காம நான் ஒருபோதும் தாமதப்படுத்த மாட்டேன். இதோ இப்போதே உனக்கான விஷயங்களை எல்லாம் நடத்தி தரப்போகிறேன். நீ மனசு முழுக்க என் உருவத்தை நினச்சிக்கிட்டு வராகி தாயே போற்றின்னு என் நாமத்தை சொல்லிட்டு அம்மா தாயே எல்லாத்தையும் நீயே பார்த்து கொடு, என் வாழ்க்கைக்கு சிறப்பானதை சரியாக சேர்த்து கொடுன்னு என்னை வேண்டினாலே போதும். உன் வாழ்க்கையில் இருக்க துன்ப துயரங்களை எல்லாம் துரத்தி அடிச்சிட்டு நீ கேட்ட எல்லாவற்றையும் சகல யோகத்தோடும் செல்வத்தோடும் சந்தோஷத்தோடும் உன் கைகளில் இந்த வராகி அம்மா நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். நீ உண்மையாக நேர்மையாக நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருப்பதால் தான் உன் நேர்மைக்கு பரிசு கொடுக்கும் விதமாக நீ கேட்டதை நீ எதிர்பார்த்த விஷயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நீ என்ன கேட்டாலும் அதை செய்து தர தயாராக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? கவலையிலிருந்து வெளிவந்து சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ கேட்டதெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். உனக்கான பரிசை நான் உருவாக்கி வச்சுட்டேன். நீ எப்போவுமே மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு
நிதானமாக பொறுமையாக எல்லா வேலைகளையும் செய்யும்போது உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் தானாகவே மாறிவிடும் என் செல்லமே. நீ நினைக்கிறது போல இப்போ நடக்காத விஷயங்கள் கூட கண்டிப்பாக நீ நினச்சது போல, நீ ஆசைப்பட்டது போல, நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்வில் நடக்கும்படி செய்வேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருப்பது தான் உனக்கு நல்லது. உன்னை சுற்றி யாராவது தவறான விஷயங்களை பரப்பி உன்னை பற்றி தவறான வதந்திகளை சொல்லும்போது நீ அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாத. உன்னை ஒருத்தன் தப்பாக பேசுகிறான், தவறாக சித்தரிக்கிறாங்கன்னா அவர்களை பற்றி அதைவிட மோசமாக விஷயங்கள் நிகழும்படி நான் செய்வேன். உனக்கு எதிராக யார் எதை செய்தாலும் அதை அவங்களுக்கே திருப்பி விட்டு அவங்களே அந்த சிக்கலில் மாட்டிக்கொள்ளும்படியும் கஷ்டத்தை அனுபவிக்கும்படியும் என் ஆட்டத்தை நான் ஆரம்பிப்பேன் என் செல்லமே. முடிஞ்ச வரைக்கும் நீ யார் வாழ்க்கையிலையும் யார் பிரச்சனையிலையும் தலையிடாமல், யாரை பற்றியும் புரளி பேசாமல், யாரை பற்றியும் புறம் பேசாமல் உன் வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஆளாக, உனக்கான விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்தக்கூடிய ஆளாக இருந்துவிடு. வாழ்நாள் முழுக்க யாருக்காவது தண்டனை கொடுக்கணும்னு நான் நினச்சேன்னா நான் செய்யக்கூடிய ஒரே விஷயம் அவர்களுக்கு பொருத்தமில்லாத வாழ்க்கை துணையை கொடுப்பதுதான். ஏன்னா பொருந்தாத வாழ்க்கை துணையும் பொறுப்பில்லாத பிள்ளையும் பொருளில்லாத வாழ்க்கையும் தான் ஒரு மனிதனை காலாகாலத்துக்கும் கடைசி வரைக்கும் துன்பத்தை தரக்கூடியதாக அமையும். இப்படிப்பட்ட எந்த விஷயத்தையும் நான் உனக்கு செய்யலை. இதுலேருந்தே உனக்கு புரியுது தானே? உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மேலோங்கி முன்னேற்றத்தோடு வாழ வைக்கணும்னு நான் நினச்சிருக்கேன். அதனால தான் உனக்கான நல்லதை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அல்லது காயத்தை உண்டாக்கினாலும் கவலையை கொடுத்தாலும் அவர்களுக்கு இந்த தண்டனையை நான் கொடுப்பேன் என்று சொல்லமே. அதாவது ஒரு மனிதனை தண்டிக்கணும்னு நினச்சிட்டா நானே நேரடியாக வந்து தண்டனை கொடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக தான் இப்படி அவர்கள் மனசுக்கு சற்றும் பொருத்தமில்லாத வாழ்க்கை துணையையும் பொறுப்பில்லாத பிள்ளைகளையும் காசு பணம் இல்லாத கஷ்டமான வாழ்க்கையும் கொடுப்பேன். அவங்க ஒரு முறை மனசு திருந்தி மன்னிப்பு கேட்டு இனி வாழ்க்கையில் செய்யவே மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை கூட நான் அனைத்தையும் சரி செஞ்சிடுவேன் செல்லவே. என்னை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைகள் எல்லாருமே எனக்கு சமந்தான். தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது எனக்கு முக்கியம் இல்லை, அவர்களை திருத்த வேண்டும் என்பதுதான் முக்கியம். தவறு செய்த பிள்ளைகளை திருத்துவதற்காக சில விஷயங்களை மனசை கல்லாக்கிக்கிட்டு அவர்களுக்கு செய்ய தான் செய்தேன். வேதனைகளையும் சோதனைகளையும் இப்படி தான் நான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செஞ்ச தவறுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறேனே தவிர மற்றபடி எல்லாரும் என் பிள்ளைக. நானே தெய்வமாக தாயாக இருக்கும்போது எனக்கு எப்படி தண்டிக்கக்கூடிய மனசு வரும்? எல்லாருடைய தவறையும் திருத்துறதுக்காக தான் நான் செய்கிறேன். ஒரு குழந்தை சேட்டை செய்யும்போது, தப்பான வேலைகளை செய்யும்போது தன்னுடைய தாய், அந்த குழந்தையின் தாய் எப்படி உரிமையோடு கண்டிப்பாளோ திட்டுவாளோ அடிப்பாளோ அப்படிதான் ஒரு தெய்வ தாயாக நான் இருந்து என் பிள்ளைகளை திருத்துறதுக்காக சில வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுப்பேன். ஆனால் அவங்க தன் தவறை உணர்ந்து திருந்தி விட்டால் நான் அடுத்த நிமிஷமே அதை சரி செஞ்சிடுவேன். உன் வாழ்க்கையிலையும் நீ அனுபவித்த சில கஷ்டங்களின் காரணம் இப்போது உனக்கு புரிஞ்சிடுச்சு தானே? என் அன்பு பிள்ளைகள் யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நம்பிக்கையோடு இருந்தினா கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த காரியத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி தர்றேன். உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் வகையிலையும் உன் வாழ்விலும் சந்தோஷம் இருக்கும் வகையிலும் நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு செஞ்சு தரப்போகிறேன். நீ இப்போ எதை நினச்சிக்கிட்டு இருக்கியோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்று தெரிஞ்சாலும் கூட உடனே அதை நேருக்கு நேராக அவங்க முகத்துக்கு எதிராக பேசிடாம அமைதியாக பொறுமையாக நீ இருந்தாலே என் மேலே நம்பிக்கை வைத்த முன்னை நான் காப்பாற்றி அவர்களையெல்லாம் உனக்கு சாதகமாக உனக்கு ஆதரவாக மாற்றிடுவேன் என் செல்லமே. நீ எந்த முயற்சி செஞ்சாலும் உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் உனக்கு துணையாக நான் இருந்து நீ எதிர்பார்த்த காரியத்தை உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். உன் மனசில் இருக்கிற சந்தோஷத்தை எல்லாம் இந்த வராகி அம்மா கிட்ட சொல்கிறியோ இல்லையோ, கவலையும் கண்ணீரையும் கஷ்டத்தையும் என்னை நாடி ஓடி வந்து தானே சொல்லுகிறாய். நான் உனக்காக அதை சரி செய்வேன்னு நீ இந்த அளவுக்கு நம்பிக்கையோடு அதை சொன்ன பிறகும் நான் ஒருபோதும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். எந்த விஷயம் உன் மனசுக்கு கஷ்டத்தை தருதோ அதை முழுவதுமாக சரி செஞ்சு உன் கண்ணீரை தொடச்சிட்டு
உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன் கர்ம வினைகள் எல்லாம் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் இனி நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நீ ஆசைப்பட்டது போல அழகான வாழ்க்கையவே உன் கைகளில் கொடுக்க போகிறேன். இனி நீ எப்போதும் எதுக்காகவும் பயப்படவோ பதட்டப்படவோ அவசியமே இல்லாமல் உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக அழகாக நடக்க போகுது. எதிர்காலம் என்ன ஆகும் எப்படி ஆகும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காம முடிஞ்சவரை வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு. உன் மனசில் எப்போதுமே எதிர்மறையாக நீ எதையும் யோசிக்கவும் வேணாம். அதே போல் எதிர்மறையாக பேசுபவர்களிடம் நீ பழகவும் வேணாம். சில பேர் எப்போவுமே எதுக்கெடுத்தாலுமே எதிர்வாதமாக பேசுகிறவங்களாகவும் வாக்குவாதம் செய்கிறவங்களாகவும் விதண்டாவாதமாக பேசுகிறவங்களாகவும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நடக்காதுன்னு எதிர்மறையாகவே பேசுபவர்களாக இருப்பார்கள் என் செல்வமே. அப்படி எப்போதுமே எதிர்மறை கருத்துக்களை பேசுபவர்களையும் எதிர்மறையாகவே சிந்திப்பவர்களையும் உன்னால் பேசி போராடி புரிய வைக்கவும் முடியாது, அவர்களை திருத்தவும் முடியாது. அவங்கள அவங்க போக்கில் அப்படியே விட்டுடு. உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் எல்லாமே முடிவுக்கு வரும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். எத்தனை நெருக்கமானவர்களாக இருந்தாலும் நீ எப்போதும் எல்லாருக்கிட்டையும் பேச்ச அளவாக வச்சுக்கோ. எதுவுமே அளவாக இருந்தாதான் அது அழகாக இருக்கும் என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு எல்லா விதங்களையும் அளவோடு எல்லா விஷயங்களையும் பார்த்து செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கைங்கிறது அமைதி நிறைஞ்சதா அழகானதா நேர்மறை எண்ணம் உள்ளதாக சந்தோஷம் தருவதாக இருக்கும். இந்த பிரபஞ்சம் உனக்காக பல விஷயங்களை செய்ய காத்துக்கிட்டு இருக்கு. இப்போது பார்க்கக்கூடிய சின்ன சின்ன சர்க்கிள்களையும் சிக்கல்களையும் தடைகளையும் நினச்சி பார்த்து பயந்து போகாத. கூடிய விரைவில் உன் வாழ்க்கையை அமைதியானதாக அழகானதாக நான் மாற்றி காட்டுறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போகிறேன். நீ எப்போவுமே உன் பெற்றோரிடம் பேசும்போது நிதானமாக பொறுமையாக பேசணும். அவங்க தான் பெற்றவங்களாச்சே, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நம்மளை விட அவங்களுக்கு பெருசாக எந்த அறிவும் இல்லை, அவங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியாதுன்னு அவர்களை அலட்சியமாக நினைக்காதே. நீ பிறக்கிறதுக்கு முன்பாகவே இந்த உலகத்தையும் அதில் இருக்க கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அந்த வாழ்க்கையையும் வாழ்ந்த மனிதர்கள் அல்லவா அவர்கள். அவர்களுக்கு பிள்ளையாக பிறந்து நீ தான் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்க. உன்னை ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உனக்காக எல்லாம் செஞ்சு ஆளாக்குனவங்களுக்கு நீ கடன் பட்டிருக்கிறாயே தவிர அவர்கள் எந்த விதத்திலும் உன்னிட்ட கடன் படலை. அவங்கள உன்னை பெற்றதுக்காக நல்லா வளர்த்து ஆளாக்கி உன்னை நல்ல நிலைமையில தான் வச்சுருக்காங்க. உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி கொள்வதும் மேலாக்கி கொள்வதும் முன்னேற்றத்துக்குரியதாக்கி கொள்வதும் உன்னுடைய கைகளில் தான் இருக்குது. அவங்க பொறுப்பை அவங்க கடமையை அவங்க சரியாக செஞ்சிட்டாங்க. இனிமே பிள்ளையாக நீ உன் கடமையை சரியாக செய்யணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பெற்றவர்களை நல்லபடியாக பார்த்து வச்சுக்கோ. பத்திரமா நிம்மதியாக சந்தோஷமாக அவங்கள உன் கூடவே வச்சுக்கோ. கூட வச்சுக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் இருக்கும் இடத்தில் இருக்கும்படியே அவர்களை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டியதும் உன்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. யாரை நம்பியும் நீ பிறக்கலன்றதும் எப்போதும் உனக்குள்ள ஞாபகம் இருக்கட்டும். அவங்க வந்து உதவி செய்வாங்க, இவங்க வந்து நம்மளை கை தூக்கி விடுவாங்கன்னு யாரையாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காம உன்னை நம்பி உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முயற்சி செய். யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நான் உன்னை ஒதுக்க போகிறதில்ல. யாரை உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடித்த எனக்கு பிரியமான பிள்ளையான உனக்காக தான் நீ எதிர்பார்த்த விஷயத்தை நடத்தி கொடுத்து உன்னை வெற்றியாளனாக மாற்றுறதுக்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கு கெடுதல் செஞ்சவங்க எந்த தண்டனையும் அனுபவிக்காமல் எந்த கஷ்டமும் படாமல் நல்லா நிம்மதியாக வாழ்கிறாங்கன்னு நீ யோசிக்கிறது எனக்கு புரிகிறது என் செல்லமே. ஒரு மனிதன் செய்யும் குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்காமல் ரொம்ப சந்தோஷமாக உலாவிக்கிட்டு இருக்கானா அவனுக்கு கடுமையான தண்டனை தயாராகிட்டுருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாயிரு. உன்னை கஷ்டப்படுத்தினவர்களும் உனக்கு கெடுதல் செய்தவர்களும் கண்டிப்பாக உன் கண்ணு முன்னால் கஷ்டப்படுறதையும் அவங்க கர்மாவனால் பாடாப்படுறதையும்
நீ கண்ணெதிரே பார்க்கத்தான் போகிறாய். நீ எதை செஞ்சாலும் அடுத்தவங்க பார்த்து உன்னை பாராட்டணும், பெருமைப்படணும்னு, பெருமையாக பேசணும்னு எதையும் செய்யாதே. உன் வாழ்க்கைக்கு சரி வருவதையும் உன் மனசுக்கு பிடிச்சதையும் உனக்கு சந்தோஷமானதையும் செய்யே. அடுத்தவங்களுக்காக உன் வாழ்க்கையில் நீ எதையும் செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கணும்.